ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை படிக்கும்போது சூப்பராக இருந்து அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காம நம்மளுக்கு சேனலில் டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 31, 1970 வருஷம் ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்ப ரெடியாக இருக்குது ஜப்பான்லேருந்து. எத்தனை மணிக்குன்னா கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு கிளம்ப ரெடியாக இருக்குது ஏர்போர்ட்டில். இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஃபக்குவாக்கா அப்படின்ற இடத்துலேருந்து இட்டாசுகே அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்கு காலையில் 7:30 மணிக்கு. கிட்டத்தட்ட அதுக்குள்ள எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 122 பேசஞ்சர் இருந்தாங்க. க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்களாம். மொத்தமாக 129 பேர் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு கிளம்ப எல்லாமே ரெடி ஆகிட்டோன்னே டோர் சாத்தப்படுது. டோர் சாத்தினா கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு இருக்க ஒரு பையன் ஏந்து நின்று, நான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சீட்டில் உட்காந்துருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, யாராவது பைத்தியக்கார மாதிரி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிங்கன்னு நார்மலாக அவங்களோட வேலையை பார்த்துருந்தாங்க. உடனே அந்த பையன் அவன் கையில் இருந்த ஒரு கட்டானா கத்தியை எடுத்து, அதாவது ஜப்பானில் வச்சுருக்க ஒரு ஸ்வாட் எடுத்து டக்குன்னு ஒரு சீட்டை கட் பண்ணுறான். கட் பண்ணோடனே அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கேன், யாரும் கத்தாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் எல்லோரும் பதத்தில் ஒவ்வொன்று கத்திருக்காங்க. ஏன் எல்லோரும் கத்துறாங்க, எல்லோரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தினோடனே அங்கேருந்து ஒரு 5 பசங்க, எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, அதுக்குள்ளேருந்து இங்கேருந்து ஒரு 5 பசங்க வெளியில் வராங்க. அவங்களும் கையில் கத்தி, கன்று, அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் வராங்க. எல்லாரையும் மிரட்டுறாங்க. நீங்கள் யாருன்னா கத்துனீங்கன்னா உங்களை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டினப்போ எல்லாம் பயந்து அமைதியாக இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பேசஞ்சருக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது கார்பெட்டில் இருக்கிற பைலட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களோட டோரை சாத்தி வச்சுட்டாங்க. இந்த ஹைஜாக்கில் முதல்ல ஒருத்தர் இருந்தால அவன் பேர் தான் டக்காமரா டாமியா. அவன் என்ன பண்ணான்னா, உடனே போயிட்டு அந்த பைலட் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே போகணுன்றதுக்காக, அந்த கார்பெட்டுக்கு போகணுன்றதுக்காக அந்த டோர் எட்டி வச்சுருக்கான். ஆனால் அவங்க திறக்கவே இல்லை. பயத்தில் அதை மூடியே வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போ ஃப்ளைட் பறக்கவே இல்லை. ஃப்ளைட் கீழே தான் இருந்திருக்கு. அவன் எட்டி உதச்சி அதுக்கப்புறம் வராமல் தொட்டு அவனை கூட சேர்ந்து இன்னொருத்தரும் ஏந்து வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு பேண்ட் வாசிக்கிறாங்க. அந்த பேண்டோட கிட்டாரிஸ்ட் தான் அவங்கள கூட ஏந்து வராராம். அவரும் இந்த ஹைஜாக்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த டோரை எல்லோரும் சேர்ந்து உதச்ச உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு நேராக பைலட்டு கைத்தில் கத்தியை வச்சு, நான் சொல்கிறதுக்கு நீ என்னை கூப்பிட்டு போல, உன்னை இங்கேயே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பைலட்டுக்கு ஒன்றும் புரியல, பயம் வர வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேஸுக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு. இவன் போய் கைத்தில் கத்தி வச்சு, நான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டேன், இந்த ஃப்ளைட்டை நீங்கள் கியூபாவில் இருக்க ஹவானாக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க பைலட்டுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு. இது எந்த வகை ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா போயிங் 727 அப்படின்னு சொல்லப்பட்ட ரொம்ப மீடியமான ஃப்ளைட்டாக. இது ரொம்ப லாங்கெல்லாம் பறக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்க முடியும். அதேமாதிரி ஃபியூல் கம்மியாக தான் இருக்கும். இவன் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா கியூபா இருக்குல்ல, அவ்வளோ தூரம் பறக்கணும்னா இவங்கள கடல் தாண்டி பறந்து போகணும். அவ்வளோ தூரம் பறந்தோம்னா கடல்லே ஃப்ளைட்டு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பைலட்லாம் சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் அவங்க டீமில் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க அவங்க பேஸுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது பேஸை கான்டாக்ட் பண்ணி பைலட் பேசுகிறாரு. இந்த மாதிரி இவங்க கியூபாக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைஜாக்கர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி இந்த ஃப்ளைட் அவ்வளோ தூரம் போக முடியும், அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜாக்கர்கிட்ட சொல்கிறாங்க. ஹைஜாக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, எவ்வளோ தூரம் தான் போக முடியாதா, அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்த் கொரியாவில் எடுத்து போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியாவா? நார்த் கொரியாவுக்கு நம்ம இங்கேருந்து போகவே முடியாது, ஏன்னா அங்கே நார்த் கொரியாவுக்கு போனோம்னா நம்ம இங்கேருந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை, என்னை நார்த் கொரியாவது கூப்பிட்டு போங்க, இல்லைனா இங்கே உள்ளே இருக்கிற எல்லாரையும் நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பயத்துலேயே சரி ஓகே, உன்னை நார்த் கொரியா தானே கூப்பிட்டு போனோம், கண்டிப்பாக ஃப்ளைட்டோடு சேர்த்து உன்னை நார்த் கொரியா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே நார்த் கொரியாவுக்கு ஃப்ளைட் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. ஏன் இவங்க கியூபாக்கு போனோம் அப்படின்றப்போ அந்த காலகட்டத்தில் தான் சேகுவாரா அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கியிருந்தார். இவங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டமையா அப்படின்னு சொல்லப்பட்ட எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்மி அப்படின்ற ஜப்பான்லேயே இருக்கிற, அதாவது ஜப்பானோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் புரிகிற, அதாவது சண்டை போடுற ஒரு குழு தான் இந்த ரெட் ஆர்மி. இதில் தான் இந்த டமையா அப்படின்னு சொல்லப்பட்ட இவனை இருக்கான். இவன் அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்மி உருவாக்கணும்னா சேகுவாராக்கிட்ட போயிட்டு நம்ம ட்ரைனிங், அதாவது ஒரு ஆர்மி ட்ரைனிங் எடுத்து அதை எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் கியூபா போனோடனே பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் அங்கே போக முடியாதுன்னொடனே அடுத்து கம்யூனிஸ்ட் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா தான். சரி ஓகே, நார்த் கொரியாவுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற அந்த கிம் யங் டூன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் எப்படியாவது இவங்களுக்கு இந்த ஆர்மியோட டீட்டெயிலும் இந்த ஆர்மியோட ட்ரைனிங் எல்லாம் கற்று தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்த் கொரியா போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, நார்த் கொரியாவுக்கு எங்களால் அப்ரூவல் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் இவன் விட மாட்டானே, எப்படி தான் சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி ஓகே, நாங்கள் எப்படியாவது பேசி சவுத் கொரியாக்கிட்ட, அதாவது ஜப்பான் இங்கேருந்து சவுத் கொரியாவோட பேசி, சவுத் கொரியா நார்த் கொரியாக்கிட்ட பேசி, ஜப்பான் எப்படியும் நாங்கள் பேசினோம், உங்களை நார்த் கொரியாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்கள அந்த பேசஞ்சரோட நார்த் கொரியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம்.
ஃப்ளைட்டு வந்து வானத்தில் பறந்து போயிட்டே இருக்குது நார்த் கொரியா. அப்போது இவங்க வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற பேஸுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நார்த் கொரியா பேஸை கூட கான்டாக்டே ஆகலை. இந்த பைலட் வந்து நாங்கள் இந்த மாதிரி நார்த் கொரியா லேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேஸுக்கு வந்து கனெக்டே ஆகலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளைட்டு ஜெட்டு வந்து இவங்களை நோக்கி வந்து சுடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க சுட்டது வந்து எந்த ஒரு புல்லட்டுமே வந்து ஃப்ளைட் மேலேயே படலை. ஆனால் அப்படி சுட்டிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பைலட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பேஸுக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படியோ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பேஸ் இந்த மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் நார்த் கொரியாவில் வந்து லேண்ட் பண்ணோம், இது மாதிரி எங்கள் ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க, நார்த் கொரியா லேண்ட் பண்ண சொன்னோன்னே ஓகே வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிச்சு. நார்த் கொரியாவில் போய் இறக்கணும். சரின்ட்டு இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை சுடாமையே வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பி போயிடுச்சு. இவங்க வந்து நார்த் கொரியாவில் வந்து இறங்கிறதுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. நார்த் கொரியாவிலே போயிட்டு இந்த ஃப்ளைட் வந்து இறங்குது. ஃப்ளைட் நார்த் கொரியாவில் இறங்கும்போது அவனோட குழு மெம்பரில் இருக்கிறவன் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறான், தம்பியா இங்கே பாரு, நம்ம நார்த் கொரியாவில் இருந்தோம்னா அவரோட அந்த பிரசிடெண்ட்டோட ஃபோட்டோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கொடி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவரோட ஃபோட்டோவும் இல்லை. அதே போல் இங்கே வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல வந்து அமெரிக்கனோட கார்ஸ் எல்லாம் இருக்குது. நார்த் கொரியாவில் அமெரிக்கன் காரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் டமியா கிட்ட சொல்கிறான். இவனுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து கீழே இறங்கினோடனே நார்த் கொரியாவில் எப்படி ஏர்போர்ட் இருக்குமோ அதே போல் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே இருக்கிற ஆர்மி மேனெல்லாம் வந்து இவங்களை வந்து வரவேற்கிறதுக்காக லைனாக நின்றுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கையில் பொக்கையை வச்சுக்கின்னு இவங்களை வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க இந்த ஹைஜாக்கர்ஸை. ஏன்னா நார்த் கொரியா கம்யூனிஸ்ட் கட்சினால இந்த மாதிரி ஹைஜாக்கர்ஸில் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க கீழே வந்து அந்த ஃப்ளைட் வந்து கீழே இறங்கினோடனே எல்லாரும் வந்து அதாவது நார்த் கொரியாவோட நேஷ்னல் சாங் பாடிக்கிட்டே அந்த சின்ன பசங்களாம் அப்படி நிற்கிறாங்க. அதேமாதிரி ஆர்மி மேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வரவேற்கிறதுக்காக சல்யூட் பண்ணி நிற்கிறாங்க. இவனுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இவன் சொன்னது அவன் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால அவன் குழுவிலேருந்து அதை நினச்சி ஒரே டவுட்டாக இருந்தது. அவன் சொன்ன உடனே குடுன்னு ஓடி போய் எல்லா ஜன்னலையும் எட்டி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கே டவுட்டு புரியுது. எல்லா இடத்துலையும் வந்து அந்த கிங் ஜங் உன்னோட ஃபோட்டோவே இல்லை, வெறும் நார்த் கொரியாவோட கொடி மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே யாரோட வேலை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய ஆர்மியோட வேலை தாங்க. இவங்க தான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பைலட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்து இந்த ஃப்ரீக்வன்சி நாங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் சொல்கிறத மட்டும் செய், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து முழுக்க அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீ மேலே பறந்து போ, மேலேருந்து வந்து ஃபைட்டர் ஜெட்டு வந்து ஒன்று சுடும், அப்படியே பயந்தா மாதிரி நடி, அதுக்கப்புறம் நீ வந்து நார்த் கொரியாவில் தான் இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடு. ஆனால் அது நார்த் கொரியா கிடையாது, சவுத் கொரியாங்க. உடனே அந்த ஹைஜாக்கர் டமையா என்ன பண்ணான்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா என்னை எத்தனை நார்த் கொரியாவில் விட்றானா, சவுத் கொரியாவிலே வச்சுக்கின்னு எங்களை ஏமாத்துறீங்களா, நீங்கள் இப்போ என்ன நார்த் கொரியாவில் எத்தனை உள்ளனா உள்ளகிற மொத்த பேரையும் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேசஞ்சர் தலையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதேமாதிரி அந்த பைலட்டுக்கும் ஒன்றும் புரியல. உடனே அந்த பைலட் வந்து அவங்க ஜப்பான் ஆர்மிக்கிட்டே கான்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவனுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இவன் என்ன சொல்கிறான்னா அதை செஞ்சு தான் ஆகணும், இல்லை உள்ளக்கிற பேசஞ்சரை வந்து இவன் காலி பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான்னா என்னை வந்து நார்த் கொரியா கூப்பிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா உள்ளக்கிற மொத்த பேரையும் வந்து சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிப்பா அவனை நார்த் கொரியாவை அனுப்பிடுறான், ஆனால் உள்ளக்கிற பேசஞ்சர் மட்டும் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொன்னப்போ இவனுக்கு வந்து பயம். இருக்கிற பேசஞ்சர் எல்லாருமே இறக்கி விட்டா கண்டிப்பாக வந்து இவனை காலி பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரியே பைலட் 2 பேர் தானே போனால் போகும்போதுன்னு இவங்களே விட்டு இவங்க 6 பேரையும் வந்து காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருன்னா வந்து அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் வாங்க, அப்போ தான் வந்து இங்கே இருக்க பேசஞ்சரெல்லாம் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொன்னப்போ யாருமே வந்து வாலண்ட்ரியாக வந்து அந்த ஹைஜாக்கர்கிட்ட போகிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லோரும் வந்து பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, யார் போகிறது, பெரிய ஆஃபீஸர்ஸ் யாருன்னா வந்து ஹைஜாக் பண்ணு ஃப்ளைட்டை வந்து பண்ணி வச்சுருக்காங்க, பேசஞ்சர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் போங்கன்னு சொன்னால் யாருன்னா போவாங்களா, யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கப்போ ஜப்பானை சேர்ந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து வாலண்டியாக நான் வரேன், பேசஞ்சர் மட்டும் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி இவர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் கூப்பிட்டுன்னு பேசஞ்சர்ஸும் அவன் இறக்கி விட்டுட்டு அவர் மட்டும் கூப்பிட்டுக்கின்னு நார்த் கொரியாவுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு ஆர்மி மேனை வந்து சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டையே நடந்தது. அப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாமல் வந்து, ஆனால் இவங்க ஹைஜாக் பண்ண தொட்டு வேறு வழியே இல்லை, சவுத் கொரியா நார்த் கொரியா கிட்டே கேட்டு தான் ஆகணுன்ட்டு சவுத் கொரியா எப்படியா கான்டாக்ட் பண்ணி நார்த் கொரியாக்கிட்ட கேட்டு அப்ரூவல் வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அவங்க அங்கே தான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, நாங்கள் அவங்க வந்து அங்கே அனுப்பிடுறோம், நீங்கள் அவங்கள என்ன வேணால் பண்ணிக்கிங்க, ஆனால் எங்கள் ஜப்பான்லேருந்து ஒரு மினிஸ்டர் வந்து அவரை மட்டும் திரும்ப அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து ஹைஜாக்கர்ஸை வந்து நார்த் கொரியாவுக்கு அனுப்பிவிட்டாங்க. இங்கேருந்து போன ஹைஜாக்ஸை வந்து நார்த் கொரியாவில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மட்டும் திரும்ப வந்து பைலட்டோட திரும்ப ஜப்பான் நாட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனால் அங்கே போன ஹைஜாக்கர்ஸை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்குமே தெரில. கடைசியாக அது எப்படி முடிஞ்சதுன்னே தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு சில கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாங்க. இங்கேருந்து போன ஹைஜாக்கர்ஸுக்கு வந்து அங்கே வந்து நல்லா வரவேற்பு கொடுக்கப்பட்டு நிறைய வந்து நல்லா தான் பார்த்துக்கினாங்க. போனவங்க எல்லாமே வந்து நார்த் கொரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும்
வேறு இடத்துல வேறு கதை சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க இறங்கினோடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அவங்கள அங்கேயே வந்து சாகடிச்சிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம இந்த இன்டர்நெட்லேயே நிறைய கண்டென்ட்லாம் படிக்கும்போது ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இன்னமும் வந்து அந்த இடத்துலையே வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயே ஒரு சிலராக வந்து போலீஸ் வந்து ஜப்பான் போலீஸ் வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இல்லையான்ட்டு நார்த் கொரியாவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் நார்த் கொரியாவில் கான்டாக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதே போல் இந்த நார்த் கொரியாவிலேருந்து போனாங்களா, இந்த ரெட் ஆர்மி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ரெட் ஆர்மியை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து வேறு எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் இவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லா நாடுகளுக்குமே வந்து ஜப்பான் வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியெல்லாம் வேணும்னா மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்களுக்கு பாய்.